உழைப்பாளர்களின் சிறப்புமிக்க மாநாடாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய CITU தொழிற்சங்க அமைப்பின் 16வது தமிழ்நாடு மாநில மாநாடு பல்வேறு சிறப்புகளுக்கும் போராட்ட களங்களுக்கும் தியாக வேள்விகளுக்கும் இந்திய நாடே உற்று பார்த்த ஊராம் இந்த கொங்கு மண்ணில் கோவை மாநகரில் நடைபெறுகிற இந்த மாநாட்டிற்கு தலைமை தாங்கி வீட்டிற்கக்கூடிய தலை சிறந்த தொழிற்சங்கவாதி தமிழ்நாடு CITU தொழிற்சங்கத்தின் தலைவர், எங்களால் சிங்காநல்லூர் தொகுதியில் 14 ஓட்டுக்களை வென்று கொடுக்க முடியாமல் ஒரு சிறந்த தொழிற்சங்கவாதியை சட்டமன்றத்திற்கு அனுப்ப முடியவில்லையே என்று அவருக்கு அறியாமல் பல நாட்கள் இரவு தூக்கத்திலே நெஞ்சமெல்லாம் நொந்ததுண்டு. எந்த இயக்கமாக இருந்தாலும் ஒரு தொழிற்சங்கவாதி சட்டமன்றத்திற்கு சென்றால் நிச்சயமாக சத்தியமாக தொழிலாளர் பிரச்சனைகளை எடுத்துச் சொல்வார் என்கிற பெருமையை என்றும் நாங்கள் உணர்கிறோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 14 வாக்குகள், அதுவும் இயற்கையான வெற்றி வாய்ப்பை இழந்தாரா, செயற்கையாக வெற்றி வாய்ப்பு உருவாக்கப்பட்டதா என்கிற சந்தேகம் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தலைவர் அருமை தோழரா சவுந்தரராஜன் அவர்களே, வரவேற்புரை நல்கிய அருமை தோழர் சி பத்மநாபன் அவர்களே, துவக்குரை நல்கிய அகில இந்திய CITU அமைப்பின் பொதுச் செயலாளர் தபன்சன் அவர்களே, மற்றும் இங்கே முன்னாலே இன்றைய நிலைகளை, நாம் படுகிற இன்னல்களை வென்று விடுவோமா, வென்று காட்ட வேண்டும் என்கிற உறுதியோடு செயலாற்றி வீட்டிற்கக்கூடிய தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய அகில இந்திய தலைவர் அண்ணன் கி நடராஜன் அவர்களே, AITC தொழிற்சங்கத்துடைய பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் INTC தொழிற்சங்கத்துடைய தலைவர் VR பாலசுந்தரம், AICCTUடைய தொழிற்சங்க தலைவர் தோழர் ஞானதேசிகன், AIUTCயினுடைய தொழிற்சங்க தலைவர் பே மோகன், UTUCயினுடைய பொதுச் செயலாளர் A சேக்கிலார் உள்ளிட்ட இந்த மாநாட்டு மேடையில் உள்ள முக்கிய தொழிற்சங்க தலைவர்கள், இங்கே அமர்ந்திருக்கிற தொழிற்சங்க தலைவர்கள் 50 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் தொழிற்சங்க வரலாற்றை கரை புரண்டு வந்தவர்கள். அவர்கள் முன்னாலே HMS சார்பிலே இங்கே பேச நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த அவையில் மாநாட்டு அரங்கத்தில் CITU சிந்தனை களத்தில் இதய துடிப்பு என்கிற கொள்கை வீச்சை கையில் எடுத்து உழைப்பார் உரிமைக்காக சங்கமிடுகிற ஆணையை கட்டளையை ஏற்று தொடர் போராட்டங்களிலே பங்கெடுத்து சளைக்காமல் பங்கெடுத்து இங்கே வந்து மாநாட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் HMS என்கிற இன் மசூர் சபா என்கிற இந்திய தொழிலாளர் சம்மேளனத்தின் தமிழ் மாநில குழுவின் சார்பிலே மதிய வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்வதில் மகிழ்வு கொள்கிறேன். இன்றைய மோடி அரசினுடைய திருத்த சட்டங்கள் பற்றி பல தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். உள்ளே சென்று விரிவாக நம்முடைய மேடையிலேயே நாம் விரிவாக்க செய்ய இந்த நேரத்தை விரும்பவில்லை. ஆனால் சட்டம் அமலாகும் என்று சொன்னால் தொழிற்சங்கம் பதிவு செய்யலாமா? செய்து கொள்ளலாம். 300 பேர் வேண்டும். 300க்கு 2 எப்பொழுது குறைகிறதோ அப்பொழுது தொழிற்சங்கத்தை ரத்து செய்து விடலாம். தொழிற்சங்க நடவடிக்கை சரியில்லை என்று தொழிற்சங்க பதிவாளர் JCL நினைத்தால் எந்த தொழிற்சங்கத்தையும் ரத்து செய்து விடலாம். அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து தடையாணை பெறுவதற்கு சட்டத்தில் இடமில்லை. கட்டுமான அமைப்புச்சாரா தொழிலாளருக்கு ஒழுங்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற, குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒழுங்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வாரிய உரிமைகளெல்லாம் ஈஸ்ராம் என்கிற திட்டத்தில் முடக்கி குழி தோண்டி புதைக்கப்படும். எனவே இதை மோடி சாதித்து விடுவாரா? சட்டத்தை இயற்றியிருக்கிறார். சாதிக்க விட்டு விடுவோமா? ஞாம் யார்
மோடியை விட சிறியவர்களா? மோடியின் கண்ணிற்கு சிறிய அமைப்புகளாக தெரிகிறதா தொழிற்சங்க இயக்கங்கள்? இல்லை தோழர்களே. உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள் என்று ஏன் சொல்கிறோம்? நாம் நம்முடைய தொப்புள் கொடி உறவு, நம் தந்தை, தாத்தா, முப்பாட்டன், இப்படி நம்முடைய வர்க்க ரீதியாக சொல்கிறோமோ அதை போல தொழிற்சங்க இயக்கத்தில் நம்மை பாலூட்டி தேனூட்டி வளர்த்ததைப் போல நீண்ட வரலாற்று இயக்கங்கள் நடைபெற்றிருக்கிறது உலகமெங்கும் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். 240 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே 1786 அமெரிக்க நாட்டில் பிலடெல்பியா என்கிற இடத்தில் ஒரு வேலை நிறுத்தம் நடைபெற்றிருக்கிறது. இதற்கு பொருள் என்ன? தொழிற்சங்கம் என்கிற அடையாளமே இல்லாத போது உழைக்கிறவன் படுகிற கஷ்டத்தில், அடிமைப்படுத்துவதில் கேள்விகள் எழும்புகிறது. கூட்டம் சேருகிறான், போராடுகிறான். அதற்கு பின்னாலே உலகத்திலேயே முதல் தொழிற்சங்கம் இங்கிலாந்து நாட்டுடைய தொழில் புரட்சியின் காரணமாக ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுமாக நகரத்தை நோக்கி சென்று வேலை செய்கிற போது படுகிற அட்டூழியங்கள், அடிமைத்தனத்தை எதிர்த்து தொழிற்சங்கங்கள் ஆங்காங்கு உருவாக்கப்படுகின்றன. அப்படி உலகத்திலேயே முதல் தொழிற்சங்கம் இங்கிலாந்து நாட்டிற்கு 250 கிலோமீட்டர், லண்டன் மாநகருக்கு 250 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மான்செஸ்டர் நகரில்தான் 1818 பரோபகரா என்கிற முதல் தொழிற்சங்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னாலே 1848 மனித குலத்தின் உளவியல் விஞ்ஞானி, வாழ்வியல் விஞ்ஞானி காரல் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கை, அந்த அறிக்கையின் பயனாய் மீண்டும் உழைப்பாளர்கள் பல்வேறு இடங்களில் தொழிற்சங்கங்களை ஆரம்பித்து உரிமை கோருகிறார்கள். இதன் விளைவாய் 1872 இங்கிலாந்து நாட்டில் தொழிற்சங்கங்கள் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னாலே ஜெர்மன், பிரான்ஸ், கனடா நாடுகளில் தொழிற்சங்க இயக்கங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் இமய முதல் குமரி வரை கேப்பாரற்ற அடிமை கூலிகளாய் அடைக்கப்பட்டு உதைக்கப்பட்டு வேலை வாங்கப்பட்ட நேரம். யாருக்கும் எந்த செய்தியும் தெரியாது, தொலைத்தொடர்புகள் இல்லை, ஆங்காங்கு கொடுமைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. வெள்ளைக்காரன் பிஜி தீவிற்கு கரும்பு தோட்டத்திலே வேலை செய்வதற்கு நமது ஊர் பெண்களை கொண்டு போய் அங்கே அடைத்து அடிமைகளாய் வேலை வாங்கினான். அதை பார்த்துத்தான் பாரதி கால்களும் கைகளும் சோர்ந்து விழுந்தபடி வருந்துகின்றனரே கரும்பு தோட்டத்தில் என்று பாடினார். அந்த சமயத்திலே தான் 1853 முதலாக ரயில்வே இந்திய நாட்டிலே இயக்கப்படுகிறது. ரயில்வே இயக்கப்பட்ட பிறகுதான் செய்திகள் பரிமாறிக்கொள்கிறார்கள். அங்கு என்ன நடக்கிறது, இங்கு என்ன நடக்கிறது என்கிற செய்தி பரிமாறப்படுகிறது. இந்த பரிமாற்றத்தில் தான் 1882 பம்பாயில் SS பெங்காலி என்கிறவர் தலைமையில் ஒரு வேலைநிறுத்த போராட்டம் முதலாக இந்தியாவிலே நடைபெற்றிருக்கிறது. 1884 உற்பத்தி பிரிவில் வேலை செய்யக்கூடியவர்களை இணைத்து மாபெரும் மாநாட்டை MN லோகண்டே என்கிற தலைவர் பம்பாயிலே நடத்தியிருக்கிறார். 1880க்கும் 1890க்கும் இடையில் 24 வேலை நிறுத்தங்கள் பம்பாய், சென்னையில் நடைபெற்றிருக்கிறது. 1906 வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா இருவரும் தலைமை தாங்கி நடத்திய தூத்துக்குடி கோரல் தொழிலாளர் போராட்டம், உரிமை கோரி அடக்குமுறையை எதிர்த்து 8 மணி நேர வேலை கோரி நடந்த போராட்டம். இந்த வடிவங்களில் தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை, சக்கரை செட்டியார், சிங்காரவேலர், தமிழ்த்தன்றல் திருவி கல்யாண சுந்தரம் அனைவரும் சேர்ந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் 1918 பதிவு செய்யப்பட்ட முதல் தொழிற்சங்கம் தோற்றுவிக்கப்படுகிறது. விருத்தி சொல்ல நேரமில்லாத சுருக்கமாக சொல்லி வருகிறேன். நம்முடைய உரிமை தொழிற்சங்க இயக்கம் எங்கே உறப்பட்டிருக்கிறது? 1886
மே 1ஆம் தேதி 8 மணி நேர வேலை வேண்டும், 8 மணி நேர ஓய்வு வேண்டும், 8 மணி நேர பொழுதுபோக்கு தொழிலாளிக்கும் வேண்டும் என்று சொல்லி 2 ஆண்டுகள் திட்டமிட்டு 84 86 வரை கேட்டு பார்த்தார்கள், சொல்லி பார்த்தார்கள், கொடுக்கவில்லை. மே 1ஆம் தேதி திறன்மிக்க போராட்டம் அமெரிக்க நாட்டிலே 3.5 லட்சம் பேர் அந்த வேலை நிறுத்தத்திலே கலந்திருக்கிறார்கள். சிக்காகோ நகரில் மட்டும் 40,000 பேர். மே 3ஆம் தேதி ஹார்வெஸ்டர் என்கிற தொழிற்சாலையில் துப்பாக்கிச் சூடு வேலை நிறுத்தத்தை கலைப்பதற்காக 6 தொழிலாளர்கள் கொல்லப்படுகிறார்கள். மே 4ஆம் தேதி ஹை மார்க்கெட் ஸ்கொயர் என்கிற இடத்தில் கண்டன கூட்டம், பெருந்திரள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் பொறுக்கவில்லை. ஏகாதிபத்திய ஆட்சிக்கு 180 போலீஸ் படையை விட்டு தடியடி நடத்தி அந்த கூட்டத்தை கலைக்க வன்முறையை போலீஸ் துறை நடத்துகிறது. அங்கே 4 தொழிலாளர்கள் கொல்லப்படுகிறார்கள். எதிர்த்தாக்குதலில் 5 போலீஸ் காவலர்கள் கொல்லப்படுகிறார்கள். 10 தொழிலாளர்கள் இறந்ததற்கு வழக்கில்லை, கொலைதான். ஆனால் 5 போலீஸ்காரர் கொன்றது வழக்கு பதிவு செய்து 8 தொழிற்சங்க தலைவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடைபெறுகிறது. 1887 நவம்பர் 11ஆம் தேதி 4 பேருக்கு ஆயுள் தண்டனை. 4 தொழிற்சங்க தலைவர்கள் பர்சன்ஸ், எங்கல், பிச்சர், ஸ்பிஸ் என்கிற 4 தொழிற்சங்க தலைவர்கள் தூக்கிலிட்டு கொல்லப்படுகிறார்கள். எதற்காக? உழைப்பாளி வர்க்கத்திற்கு 8 மணி நேர வேலை வேண்டும் என்று கேட்டு போராடியதற்கு, தலைமை தாங்கியதற்காக. அந்த 4 பேரும் தூக்கில் தொங்குகிற போது விட்ட கடைசி மூச்சு அவர்களுக்காகவா? அவர்களுக்காக உயிரிழந்தார்களா? இல்லை. உலகம் முழுவதும் உழைப்பாளி வர்க்கம் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடாது என்பதற்காக உயிரிழத்திருக்கிறார்கள். யார் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் மறந்துவிடலாமா? அந்த தியாகத்தை மறந்துவிட முடியுமா? எனவே அந்த வகையிலே தான் நவம்பர், சிக்காகோ நகரில் மட்டுமல்ல, அந்த நவம்பர் மாதம் என்னவோ தெரியவில்லை, இயற்கையாக ரஷ்ய புரட்சியிலும் நவம்பர் மாதம், கோவையிலும் நவம்பர் புரட்சி நடந்திருக்கிறது. பின்னால் வருகிறேன். எனவே இப்படி தொழிற்சங்க இயக்கங்கள், குறிப்பாக கோவையிலே சங்கம் என்று சொன்னாலே சாட்டையாலும் சவுக்காலும் அடித்து வேலை வாங்கப்படுகிற போது சூரிய உதயத்தை பார்க்காமல் அஸ்தமனத்தையும் பார்க்காமல் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய தொழிலாளி, கடிகாரத்தை 1 மணி நேரம் பின்னோக்கி வைத்து வேலை வாங்கக்கூடிய அவலநிலை. யாரிடம் கடிகாரம் இல்லை, அலுவலகத்தில் இருப்பதுதான் கடிகாரம். இதை நான் சொல்லவில்லை. 37 அமைக்கப்பட்ட வெங்கட்ராமையா கமிஷன் முன்னால் இங்கிருந்து வேலை தேடி சென்ற ஒரு ஆலயனுடைய மேனேஜர் இப்படித்தான் நடத்தினோம் என்று அவரே சொன்ன வாக்கு மூலம். அப்படி என்றால் என்ன கொடுமைகள் இங்கேயும் கிளம்புகிறது. 1937 கோவை சோசியலிஸ்ட் பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் என்கிற பெயரை வைக்கிறார்கள். அதனை துணைத் தலைவராக மரியாதைக்குரிய கே ரமணி அவர்களும் தியாகி என்ஜி ராமசாமி அவர்களும் துணைத் தலைவராக இருக்கிறார்கள். சோசியலிஸ்ட் என்கிற வார்த்தையை இருந்தால் பதிவு செய்ய மாட்டோம் என அரசாங்கம் மறுத்துவிடுகிறது. எனவே கோவை தொழிலாளர் சங்கம் என்று ஆரம்பித்து நடத்துகிறார்கள். அதற்கு பின்னாலே 2 சங்கங்கள், கோவை ஜில்லா மில் தொழிலாளர் சங்கம், கோவை ஜில்லா பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் 37 கோவையிலே ஆரம்பிக்கப்படுகிறது. தொழிலாளர் போராட்டம் மட்டுமில்லை, 8 மணி நேர வேலை மட்டுமில்லை, இரவு நேர படி வேண்டும் என்பதில்லை, அடிப்படை உரிமை வேண்டும் என்பது மட்டுமில்லை, சுதந்திர போராட்டத்திலும் கோவை தொழிலாளர்கள் கலந்தெடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக பஞ்சாலை தொழிலாளர் போராட்டமும் சுதந்திர போராட்டமும் கோவையில் இருசேர இரட்டைக்குழல் துப்பாக்கிகளாக நடந்திருக்கிறது என்பதை இங்கே நினைவுபடுத்த விரும்புகிறேன். 1942 வெள்ளையனே வெளியேறு, டூ ஆர் டை என்கிற குரல் தீர்மானம் பம்பாயிலே மாநாட்டிலே எடுக்கப்பட்டுகிற தீர்மானம் அவினாசிலிங்கம் செட்டியார் மூலம் கோவைக்கு அந்த செய்தி 2 நாள் கழித்து வருகிறது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி நள்ளிரவு உண்டிப்புதூர் கொங்கன்காடி தோட்டத்தில் ரகசிய கூட்டம் தியாகி என்ஜி ராமசாமி அவர்கள் தலைமையில் நடைபெறுகிறது. 6 குழுக்கள் பிரிக்கிறார்கள். 6 பேர்த்திற்கும் என்னென்ன வேலைகளை என்று வடிவமைக்கிறார்கள். 13ஆம் தேதி காலை என்ஜி ராமசாமியை கைது செய்து கோவை சிறையிலும் பின்னர் வேலூர் சிறையிலும் அடைத்து விட்டார்கள். தலைவனை அடைத்தாலும் எடுக்கப்பட்ட முடிவில் மாற்றமில்லை. 700 பேர் சேர்ந்து சத்தியம் செய்கிறார்கள் சூடத்தை பற்ற வைத்து. யாரும் யார் கிடைத்தாலும் யாரையும் காட்டிக் கொடுப்பதில்லை. புறப்படுகிறார்கள். 13ஆம் தேதி நள்ளிரவு 1:05 பேசஞ்சர் ரயில் போத்தனூரிலிருந்து வருகிறது. பேசஞ்சர் ரயிலை விட்டு விடுகிறார்கள்.
அதற்கு பின்னாலே அருவங்காட்டிலிருந்து இராணுவ தளவாடங்களை ஏற்றி வர ரயிலை தண்டவாளத்தை பெயர்த்தெடுத்து 12 பெட்டிகள் சிங்கநல்லூர் குளத்தில் புரட்சிகரமாக நடத்திய வரலாறு கோவையிலே. ஆகஸ்ட் 26ஆம் தேதி சூலூர் ஏர்போர்ட்ஸ் இராணுவ விமான நிலையத்திற்கு தீ வைப்பதற்கு கேப்டன் KV ராமசாமி கண்ணம்பாளையம் கோவை ஜில்லா பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்துடைய துணைத் தலைவர். தீ எப்படி வைப்பது, கையில் ஆயுதம் இல்லை. பழனியப்பன் என்கிற சலவை தொழிலாளி அவர்தான் அந்த விவரத்தை சொல்லுகிறார். நான் வெண்டை தயாரித்து கொடுக்கிறேன், அதை வீசினால் போய் தீப்பற்றி கொள்ளும். அந்த வகையிலே வீசப்பட்ட தீதான் 22 இராணுவ லாரிகள் எரித்து சாம்பலானது. அதற்கடுத்து சூலூர் காவல் அலுவலகத்தை கைப்பற்றி ஆயுதங்களை எடுத்து வந்து சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய விடுதலை போராளிகளை வெளியில் அனுப்புவது, ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உட்காருவதுதான் திட்டம். டாட்டாபாத் இருக்கக்கூடிய மின்சார வாரியத்திற்கு, பைகாரா மின்சார வாரியத்திற்கு தீ வைப்பது, இப்படி 6 திட்டங்கள். ஆனால் அதற்கு பின்னாலே கெடுபிடிகள் சூழ்ந்து மற்ற திட்டங்களை நிறைவேற்ற முடியவில்லை. கள்ளுக்கடைகளுக்கெல்லாம் தீ வைத்தார்கள். அந்த KV ராமசாமி என்பவர் மட்டும் கைக்கு கிடைக்கவில்லை. இதெல்லாம் நடந்த பிறகு இந்தியாவில் எங்கு நடந்ததோ இல்லையோ, கோவை மாவட்டத்தில் கண்ணம்பாளையம் தியாக பூமியாய் விளைந்த கண்ணம்பாளையத்தில் பல்வேறு தோழர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். வெள்ளைக்கார ஆட்சி பொறுக்க முடியாமல் திமிர் வரி என்ற ஒரு வரியை போட்டு வசூல் செய்த வரலாறு கோவை மண்ணில் நடந்திருக்கிறது என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். எனவே தொழிலாளர்கள் தான், தொழிற்சங்க தலைவர்கள் தான் எந்த புரட்சியும் இங்கே நடத்தி இருக்கிறார்கள். அதே போல 1946 ஸ்டேன்ஸ் மில் போராட்டம், வேலைநிறுத்தம் நடைபெறுகிறது. உரிமை கோரி துப்பாக்கியால் சுட்டு 6 தொழிலாளர்கள் இறந்து விடுகிறார்கள். பாப்பம்மாள் என்கிற பெண் தொழிலாளி நெஞ்சை விரித்து சுடு என்று துப்பாக்கியை தானே வரவழைத்து மாண்டு விட்டார். அம்மு என்கிற இளம்பெண் 27 வயது தொழிலாளி துப்பாக்கி கட்டையிலே அனைவரையும் அடித்துக் கொண்டே இருக்கிறான் காவல்துறை. அதை தடுக்க செல்கிறார். பிடித்து கீழே தள்ளி மல்லாந்து கிடக்கிறது அம்முவை பூட்ஸ் காலால் கழுத்திலும் மார்பிலும் மாறி மாறி முதித்து ரத்தம் கசிய கொன்றார்கள். இவர்கள் செய்த யாகம் யாருக்காக? இவர்கள் விட்ட உயிர் யாருக்காக என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். எனவே நான் சொன்ன சுதந்திர போராட்டங்களில் வீடு வீடாக காவல்துறை அந்த ராமசாமி எங்கே, கந்தசாமி எங்கே சொல் என்று சட்டிவாணி தூக்கி வீதியிலே வீசினான். பெண்களை மிரட்டினான். யாரும் யாரையும் காட்டி கொடுக்கவில்லை. மாட்டு சாணத்தை கிடைத்தவர்களை தலையில் ஊற்றி கசையடி கொடுப்பது. கசையடி என்றால் என்ன? நல்ல பிரம்பை 15 நாள் எண்ணெயில் ஊறப்போட்டு அடிக்கிற அடிக்கு பெயர் தான் கசையடி. பெல்லாரி அலிப்பூர் சிறையிலே அடைத்தார்கள். நாடு சுதந்திரம் பெற்ற பிறகுதான் வெளியில் வந்தார்கள். அதே போல 46 ஜனவரி 8ஆம் தேதி இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டார்களே சின்னியம்பாளையம் தியாகிகள் வி ராமையா, வி சின்னையன், ஆர் வெங்கடாச்சலம், ஆர் ரங்கணன் 4 தோழர்கள். தலைவர் பி ராமமூர்த்தி, தலைவர் KR பூபதி போன்றவர்கள் அங்கே நின்று கண்ணீர் விடுகிறார்கள். தலைவர்கள் தோழர்களை காப்பாற்ற முடியவில்லை. லண்டன் வரை நீதிமன்றத்திற்கு சென்று போராடி பார்த்தோம், முடியவில்லை என்று ஏக்கம் கொள்கிறார்கள். 4 பேரும் சொல்கிறார்கள், தலைவர்களே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நாங்கள் சாவது எதிர்கால உழைப்பாளி வர்க்கத்தை தட்டி எழுப்பும். நாங்கள் எந்த நோக்கத்திற்காக உயிர் நீக்கிறோமோ அந்த நோக்கம் வெற்றி பெறும், கவலைப்படாதீர்கள். எங்கள் வேண்டுகோள் எல்லாம் ஒரே குழியில் புதையுங்கள் என்று சொல்லித்தான் சின்னியம்பாளையத்தில் புதைத்தார்கள். எனவே தோழர்களே, இந்த மோடி எந்த மோடியும் நம்முடைய வரலாற்று பக்கம் நின்று பார்க்க முடியாது. அதனால் தான் சட்டத்தை இயற்றி பெற்று அமலாக்குவதற்கு தயங்குகிறார்கள். எனவே நாம் உஷாராக கடுமையான போராட்டங்களை சந்திக்க வேண்டியது வரும். நாம் நடக்கிற பாதை சிவப்பு கம்பளம் விதித்து நடக்கிற பாதை அல்ல. விஷ கள்ளி செடிகள் இருந்தால் வெட்டி சாய்த்து விட்டு நடந்து முன்னேற வேண்டும். எனவே யாரும் நமக்கு எங்கும் கேட்டால் கோரிக்கை எளிதாக கிடைத்து விடாது. பாரதி பராசக்தியிடம் வேண்டுகிறான், விண்ணும் மண்ணும் எங்கள் வீர சக்தி நினதரிலே அன்பு கசிந்து கசிந்து உருகி நான் செய்யும் பூசணைகள் எல்லாம் பாலைவனத்தில் இட்ட நீரோ, பாலைவனத்தில் ஊற்றுற நீர்மாறாயிடுச்சு உன்னை வேண்டி. அப்படின்னா அவன் பாரதி பூசை செய்து கொண்டிருந்தவன் அல்ல, மக்களுக்காக அவன் பாடுகிறான். நான் சில வரங்கள் கேட்கிறேன், அவை
நேரே இன்றே வழங்கிடுக. இன்னைக்கே வழங்கணும். பாரதியுடைய கோரிக்கை என்ன? நாள் பண்ண முடியுமா? பராசக்தியே கல்லை வைரமனாக்கல், செம்பை கட்டி தங்கமனை செய்தல், வெறும் புல்லை நெல்லென புரிதல், பன்றி போத்தை சிங்கமேராக்கள். பன்னி போத்தை சிங்கமா பண்ணி கொடுப்பிய? உன்னை நான் எதிர்பார்த்திருக்க மாட்டேன். நான் யார்? தேடி சோறு நிதந்தென்று சின்னஞ்சிறு கதையில் பேசி மனம் நொந்து பிறர் நோக பல செய்கள் செய்து நரைகூடி கிள பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு பின்மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்னுடைய பயணம் தொடரும், நாட்டு விடுதலைக்காக, மக்கள் விடுதலைக்காக என்று சொன்னானே பாரதி. அதுதான் நாமும். வெறும் நியாயம் பேசிக் கொண்டிருப்பவர்கள் இல்லை. தொழிற்சங்க கொடி என்கிற ஆயுதம்தான், தொழிற்சங்க நடத்துகிற அறிவிக்கிற போராட்டங்கள் தான் களப்பணிக்கு எடுத்துக்கொண்டு சத்தியமே வெல்லும் என்கிற நோக்கத்தோடு எதிர்கால பயணம் தொடர வேண்டும். அனைத்து தொழிற்சங்க இயக்கங்களும் ஒற்றுமையோடு போராடி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக வர்க்க போராட்டம் என்றும் தோற்றதில்லை என சொல்லி நன்றி பாராட்டி அமர்கிறேன். வணக்கம்.